லைவ் பண்ணலையா? நாடகம் பூரா ஒரு நச்சாரு தானே எங்க போயிட்டான்? ஏண்டா மத்தாளகாரா சொட்டையா? ஏமா எங்கடா எங்க வீட்டு ஆளுக்காரர் தானே? வீட்டுக்கு ஆளுக்காரர் எல்லாம் போயிட்டான். இப்ப வேற ஆளு உனக்கு செலக்ஷன் பண்றீங்க. எங்க இருக்கா? அப்பா உனக்கு எழுதிருக்கேன். எல்லாம் எடுத்து சொல்லுங்க. ஏமா என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க. யாமோனே மொட்டை சொல்ற. ஏண்டா கூப்பிடுறா நீ தான் அவன. டேய் வெடிக்கவே சம்பளம் கூட தரண்டா. யானை எடுத்து சொல்றானடா. ஏமா உன்கிட்ட பேசுறதுக்குன்னா அருமையான ஆளு செலக்ஷன் பண்றீங்க. எங்கடா இருக்கிறவன்? பணக்காரமா கோடிக்கோரவன் எங்க இருக்கா? அப்படி அப்படி எடுத்து சொல்றான். அப்படி நம்ம எடுத்து சொல்றான். என்னடா பணக்காரன் சொட்டையா? பணக்காரன் கோடிக்கோர லட்சாதிபதி. அவரை கூட்டி நிறுத்திருக்கணும். நம்ம டீம் ரேட் கிட்ட போய் பாரு. அப்படியா? எங்க இவனேதான். எங்க எங்க இருக்கிறீங்க? பாருமா இங்க நிக்கிறோம். பாருமா முன்னாடி. ஐயோ என் கண்ணுக்கு தெரியல. ஒரு பாப்பா தான் நிக்கிட்டு தெரியுது. இங்க பாருமா இட்டாடா. அட கண்ணு தம்பி பாஷா பாப்பா உன்னை பார்த்து எத்தனை அங்க பேரு முதல்ல இந்த பால் கண்ணு மூடு. என் கண்ணு அங்கேயே தான் போகுது. டேய் பொம்பளன்னா இப்படி அது கணக்கா இருந்தா தான் பொம்பளைய பார்த்தா லட்சணமா இருக்கு இருக்குன்னா. அதனால உனக்கு ஏன் கண்ணு அங்க போகுது? பாட்டுக்கு மலை மேல கண்ணு. சரி பாட்டுக்கு மலை மேல கண்ணு. ஆமா கண்ணு நீலா அண்ணா விளையும் பயிரும் முளையிலேயே தெரியுமா? நீலா அண்ணா விளையவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள சீக்கிரம் பட்டு போயிடாது. சரிமா அண்ணா அப்படி இருப்பினும் இது என்ன ஊர்னு வாங்கிட்ட கேட்கல. எனக்கு தெரியும். சரிமா அதாவது வேம்பா கவுண்டன் புதூர். ஆமாமா என்ன ஊரு? வேம்பா கவுண்டன். இந்த நன்னகரத்துல பேரு புகழும் பெருமையோடு வாழ்ந்து வந்த நம்முடைய அருமை அண்ணார் மருதப்படையாச்சி இந்த மண்ணில வகுத்து விட்டு விண்ணுலோகம் தெய்வலோகம் பொன்னுலோகம் தெய்வத்தோடு சேர்ந்து விட்டார். யாரு? யாருமா? மருதப்படையாச்சுரா. மருதமுத்து படையாச்சு. அப்பேற்பட்ட சாமிலாம் போயிடுச்சு. ஏண்டா இந்த மத்தாளக்காரன் இந்த தாடிக்காரனுக்கு ஒரு சாவு வந்து சாவ மாட்டானுடா. மவராசன் இப்படி தோட்டம் துறவெல்லாம் கட்டி விட்டு வீடு கட்டி விட்டு போயிட்டாரு. இவனுங்களா ஒண்ணுக்கு முத்து கிடக்கிறான். சோத்துக்கு வழி இல்லாத இவனுங்களுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. அண்ணா அப்படி இருந்தாலும் மருதப்படையாச்சி அண்ணாருடைய இறுதி சடங்கை முன்னிட்டு நம்முடைய வீர வன்னிய குலம் நம்முடைய அண்ணாருடைய குடும்பம் பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கூட்டம் குறையாம கொண்டு இப்ப வாடாம. அது மட்டுமல்ல வரக்கூடிய ஒவ்வொரு எல்லா வேஷக்காரருக்கும் என் பேரே சொல்ல வேணான்னு நம்முடைய அருமை தம்பி 100 ரூபாய் எல்லாத்துக்கும் உனக்கு வந்துச்சா? பொறுக்கி தின்னியா? அதெல்லாம் கரெக்டா குத்தி விட்டாங்க.
அவருடைய குடும்பமும் நம்ம நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரு. நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய தந்தைமார்களும் வியாபாற்றார் பேர்கள் படுத்து 2 தூங்கிட்டு இருக்குது பாரு. அது சேரு போட்டுக்கிட்டு கீழே விழுந்து கூட போதுரா. நான் எப்படி பண்றேன் தூங்கிட்டே நீங்க எல்லாரும் மக்கள் சம்பத்து, மனச்சம்பத்து, தானிய சம்பத்து, தனச்சம்பத்து என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை பெற்று எல்லாரும் நீடூடி வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இருப்பினும் ஏங்க நீங்க தான் எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற ஆளுக்காரனா? உங்க வீட்டுக்கு வரதுக்கெல்லாம் மத்த பொம்பளைங்களாட்ட என்கிட்ட தொட்டு தொட்டு பேசக்கூடாது. தொட்டு பேசலுமா? நான் உங்க வீட்டு எஜமானி. எஜமானி அம்மா. ஆமா சரிம்மா. அதனால நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்னை பற்றி விருத்தாந்திரம் தெரியுமா? உனக்கு புரியுமா? நீங்க சொன்னாதாமா எனக்கு புரியும். அதாவது புரியும். உரிச்சு போடுவோம் தம்பி. வேணாமா, எதே உறுதி கணக்கு ஊழூர் அத்து போடும் தெரியுதா? அதெல்லாம் வேணாம் வேணாம். அறிவிக்கிறேன். சங்கமலை அடி அயோத்தி மன்னனடி என்னடி சோந்து போன மாதிரியா இருக்கிற? பார்த்த உடனே எனக்கு வாயே திறக்க மாட்டேங்கிற. இப்படி பிடிச்சி வாயை பிடிச்சி கிழிச்சா எங்க திறக்கிறது நானு? ஏண்டி இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டுமா. என்னத்த நீங்க துரத்த போட்டு காமிச்சியா? தஞ்சு வாட்டி காமிச்சியா? தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க கொடகிரி அயோத்தி மாநகரம். சரி, எப்படி? கொடகிரி அயோத்தி மாநகரம். அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய சரிங்க என் சுவாமியாகிய என் பதியாகிய என் மன்னவர். மன்னவர் டேய், புருஷன் பேர ஒரு பொம்பளை அந்த காலத்துல சொல்ல மாட்டாங்களா? புருஷன் பேர சொன்ன ஆயுள் குறைஞ்சு போயிருமா? புருஷன் பேர் வாயில ஒரு பையனுக்கு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்க, அந்த பையனை கூட அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. எங்க அம்மா கூட அப்படிதான். எதனால? எதனால? புருஷன் ஆயுள் குறைஞ்சு விடும்டா. ஏன்னா அந்த வண்டிக்கு வந்து கருங்கல் ராயலா இல்ல வேற எதாவது இருக்குதா? அதனால தாண்டா காலை இப்படி பெய்யுது, மழை இப்படி பெய்யுது, காத்தோடவே போகுது. வயசு ஆயில்னா வயசு 60 வருஷத்துல இருக்கிறவங்க 50 வருஷத்துல செத்துடுவாங்க. ஓ, அந்த ஆயில். ஆமா, நான் கூட வண்டிக்கு வந்து ராயல் நினைச்சேன். அப்படி என்னை மாலையிட்டு என்னுடைய மன்னவர் யார் தெரியுமா? உனக்கு மட்டும் சொல்றேன். எனக்கு இல்ல, எல்லாத்துக்கும் சொல்லுங்க. உனக்கு மட்டும் சொல்றேன் கேளு. சொல்லுமா. என்னுடைய பதியினுடைய பெயரு சத்தியவாள் ஹரிச்சந்திர மகாராஜன் என்று அறிவாய். ஹரிச்சந்திர மகாராஜன். ஆகட்டுமா. அப்படி ஹரிச்சந்திர மகாராஜன் என்னுடைய மன்னவராய் இருந்தாலும் என்னுடைய பெயர் என்ன? பெயர் என்னுடைய பெயர் தான் சிவச்சந்திரமதி. சிவச்சந்திரமதி அம்மா. ஆகட்டுமா. அப்படி நான் சிவச்சந்திரமதியா இருந்தாலும் என்னை பெற்ற என் தாய் தந்தையர் யாருமா? 2 பேருமே ஆம்பளை தான். என்ன பெத்தவங்க 2 பேருமே ஆம்பளை. ஆமா. என்ன வானிலை இருப்பாங்களோ? இது சின்னப்பம் கேட்டுதான் ஆக மாட்டேங்குது. வாடா கிட்ட. ஆமா,
2 பேரும் என்ன பெத்தவங்க 2 பேரும் ஆம்பளைங்க தான். ஐயோ, ஆம்பளைங்கன்ற எதனால எப்படி ஆம்பளைங்களுக்கு புள்ள பிறக்குமா தெரியாதவங்கள ஏண்டா ஏங்க ஐயா 108 போன் பண்ணையா இப்படி பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு சேர்த்து பண்ண மாட்டாங்க. ஓப்பா ஏங்க என்ன பெத்தவங்க 2 பேருமே ஆம்பளைங்க. ஆம்பளைங்க ஆம்பளை எப்படின்னா புள்ள பிறக்கா அதெல்லடா கேட்கணும். வவுத்துக்கு சோறு தாண்டா திங்கிறோம். நான் சோறு தின்றேன். மத்தவங்க இல்ல சிக்கன் ரைஸ் சாப்பிடுறாங்கம்மா. என்னை வெற்ற என் தாய் தந்தையர் யாரு? யாரு? 2 பேருமே ஆம்பளைங்க தான் சொன்னனே. அவங்க யார் தெரியுமா? யாரு? நான் எப்படி பிறந்தேன்னு தெரியுமா? எப்படிமா? கண்ணம்மா அடியல வாழும் சக்கரத்தி சந்திரக்கு அப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி எப்படி என்னுடைய தாயோ வானுலோகத்து சந்திரன் என்னுடைய தாய். சந்திரன் உன் தாய் சந்திரன்னா ஆம்பளை. ஆமா வானுலோக சந்திரனுக்கு சரி ஆம்பளை ஆண் அதாவது ஆண்மகன் சந்திர பகவான். அவருக்கு நான் எப்படி பிறந்தேன்? எப்படி அண்ணா? அம்மா அதாவது குருமகா ரிஷி என்று ஒரு ரிஷி. எப்படி எப்படி குருமகா ரிஷி? அந்த குருமகா முனிவர் பெரிய ஒரு தடாகம் உண்டு செய்து அவருக்கு வேண்டிய தண்ணீர் மட்டும் அவருதான் அந்த தடாகத்துல இறங்குவார். அந்த குளத்துல அவர் மட்டும்தான் அந்த குளத்துல தண்ணி குடிப்பாரு. தண்ணி எடுத்துட்டு போய் சிவன் பூஜைக்கு சிவ பூஜை பண்ணுவாரு. அவரை தவிர அந்த குளத்துல அவர் எப்படி சாபம் கொடுத்தாருன்னா, என்னை தவிர இந்த குளத்துல ஆணா இறங்கினா பெண்ணா போகணும், பெண்ணு இறங்கினா ஆணா போகணும். அப்படியே அந்த குருமுனிவர் அந்த குளத்துக்கு சாபம் கொடுத்திருக்காரு. அவரை தவிர யாரும் இறங்க முடியாது. வானுலோகத்தை சந்திரன் அந்த குளத்தின் வழியா அந்த தடாகத்தின் வழியா போறாரு. அப்படி சந்திர பகவான் போய்கிட்டு இருக்கும் போது தண்ணீர் தாக விட அதிகமாயிருச்சு. யாருக்கு? வானுலோக சந்திரனுக்கு. அந்த நேரத்துல அந்த குளத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் போலாம் அப்படின்னு அந்த குளத்தினுடைய அழகை கண்டு அந்த குளத்துல போய் வானுலோக சந்திரன் இறங்குறாரு. எங்க குளத்துல? ஆமா. அந்த ரிஷியினுடைய சாபத்தின்படி சந்திரனா இறங்கினவரு சந்திராம்பாள் என்னும் பெண்ணா ஆயிட்டார். சந்திராம்பாள் பெண்ணா? சந்திராம்பாள பெண்ணா மாறிட்டார். சரிம்மா. வாங்கிட்ட குறு கேள்வி கேட்டா நான் தான் பைத்தியம் முடிச்சு அலையணும் மாட்டேன். ஆமா சேர்ந்த இடம் பிடிப்பா ஒன்னு சொல்லி குறையில்லை. அப்படி இருந்தாலும் அந்த நேரத்துல பெண்ணா மாறி வெளியே வந்துட்டாரு சந்திராம்பாளா. சிவபெருமானாகப்பட்டவர் முக்கந்தாராகிய சிவபெருமான் அந்த வழியா வர்றாரு. அப்படி வரும்போது அந்த சந்திராம்பாள் பெண்ணை பார்த்து அவ மேல ஆசைப்பட்டு சிவபெருமானும் அந்த சந்திராம்பாளும் சேர்ந்து உடனே ஒரு பெண் குழந்தை பிறந்திருது. பெண் குழந்தை யாராருக்கு? சிவபெருமானுக்கும் அந்த சந்திராம்பாள் என்ற சந்திர பகவானுக்கும் 2 பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பிறந்ததும் மதிதாய நாட்டிற்கு மன்னன், அதாவது மதிதாய மகாராஜன்,
அந்த மதிதாய மகாராஜராகப்பட்டவருக்கு சரிம்மா. பிள்ளை இல்லாத தினமும் சிவனை கோரி சிவன் பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பாராம். யாரு? யாரு? மதிதாய மன்னன். யாருன்னா என்ன? யாருன்னா என்ன? யாருன்னு கேட்டு. சொல்லுமா சொல்லுமா. மதிதாய மன்னன் தினமும் சிவனை கோரி சிவன் பூஜை பண்ணிக்கிட்டு சரி இருப்பாரு. சரி. அவருக்கு பிள்ளை இல்ல. அண்டவா பரமேஸ்வரா, எனக்கு எப்படியாவது ஒரு பெண் குழந்தை வேணும்னு அந்த தடாகத்தின் வழியா வராரு. சரி சரி. சிவனை வேண்டிக்கிட்டு அப்பொழுது என்னை கண்டெடுத்து என்னை வளர்த்து அவர் என்னை தூக்கிறாரு. சரி. புள்ள இல்லாத நம்மளுக்கு இப்படி ஒரு பெண் குழந்தையாவது கிடைச்சது சரி அப்படின்னு என்னை தொட்டு தூக்கும் போது ஆகாய மார்க்கமாக சரி. சிவபெருமான் சொல்றாரு, மதிதாய மன்னா, உனக்கு கிடைத்தது சிவனுடைய அருளால் பொக்கிஷம். இந்த பெண்ணை கொண்டு போய் நீ வளர்த்தி வாரிப செஞ்சு சரி. தக்க வயதிலே இவளுக்கு சுயவரம் நாட்டி சரி சரி. அந்த சுயவரத்துல இவளுக்கு தானாகி இவளுடைய கழுத்துல இருக்கக்கூடிய தாலி யார் ஒருவர் கண்ணுக்கு தெரியுதோ தெரியுதோ அவங்க தான் இந்த பெண்ணுக்கு புருஷன். உனக்கும் தெரியாது, இந்த உலகம் யாருக்கும் தெரியாது. சரி. இவள் களத்தில் இருக்கக்கூடிய தாலியை எவன் கண்டுபிடிக்கிறானோ அவதான் இந்த பெண்ணுக்கு புருஷன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு ஆசிரியரியா. சரி சரி. அப்பொழுது அந்த மதிதாய மன்னன் என்னை எடுத்து என்னை கொண்டு வந்து என்னை வளர்த்தி என்னை வாலிப செய்து 16 வயது பருவம் அங்க யாருடனே அண்ணா அம்மா எனக்கு சுயவரம், எனக்கு கல்யாணம் கல்யாணம். தமிழ்நாட்டின் நாயா இருமா கிட்டாடா சத்தியமா வரமாட்டேன். உன்னை பார்த்தாவே எனக்கு பயம் பொறுக்குது. அண்ணா அப்படி செய்வர நாட்டி எல்லா ராஜாக்களும் வந்து இந்த சந்திரமதி கல்யாணம் பண்றதுக்கு எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்படி உட்கார்ந்துருக்காங்க பாரு. இவங்கள மாதிரியே பூரா குந்திருக்கிறாங்க. அப்படி குந்திருக்கிற நேரத்துல எல்லாரும் என்ன பார்த்துட்டு நம்மளுக்கு தான் இந்த சந்திரமதியில ஆசாபாசத்தோட எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒவ்வொரு நாட்டு இளவரசரா எங்களுடைய தந்தையார் கூட்டிட்டு போய் காட்டுறாரு. எல்லாரும் பாத்துட்டாங்க. கடைசியா இருக்கிறவர் என் பதியாகி என் மன்னவர் நீதிமான் சத்தியவான அருட்சந்திரன் என்னுடைய சுவாமி ஆனவரே. சுவாமி மதிதாய மன்னனே, இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமான பெண்ணுக்கு மறுமணமா அப்படின்னு என் வீட்டுக்காரர் கேக்குறாரு. அதை கேட்டதும் என் தந்தையார் ஆகிய மதிதாய மன்னன் இவருடைய கண்ணுக்குத்தான் நம்ம பிள்ளையுடைய தாலி தெரியுது. அப்படின்னா இவர்தான் நம்மளுடைய சந்திரமதிக்கு ஏத்த புருஷன் அப்படின்னு என் சுவாமியானவர் அழைச்சு வந்து எங்களை சுயவர பந்தலிலே எங்களுக்கு இருவருக்கு தாலி கட்டுற கல்யாணம் இல்ல, மாலை மாத்திய கல்யாணம். மாலை மாத்திர கல்யாணம், தாலி கட்டுற விவாகம் எங்களுடைய கல்யாணம் இல்ல. தாலி ஏற்கனவே என் கழுத்தில் இருக்குது. தாலிய தெரிஞ்சுக்கிட்டவர் என் புருஷன். அதனால என்னை பிடிச்சு அப்படியே என் மன்னன் என்னுடைய தந்தையார் என்னுடைய சாமி கையில கொடுத்துட்டாரு. இனிமேல் இந்த சந்திரமதி என்னுடைய மகள் அல்ல, உன்னுடைய தேவியார். சீரு சிறப்போடு அயோத்திக்கு சென்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சீரு சிறப்புமா இந்த கொண்டகிரி அயோத்தி மாநகரத்திலே நீதிமான் என் சுவாமியானவர் அரிச்சந்திர மன்னரோடு இந்த சிவச்சந்திரமதி சிறப்பா வளர்ந்துகிட்டு வரப்பா மூதேவிகளா தூக்கிங்க கூடாதுங்க, பெரு வசனம் இது. அப்படி இருந்தாலும் அண்ணா என்ன மாலையிட்டு என்னுடைய மன்னவர் அரிச்சந்திர மன்னனா இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு பிள்ளைங்க குட்டிங்க புழு பூச்சி புழு பூச்சி வயிற்றுல வேற உண்டாச்சான்னு கேட்கறமா. ஏண்டா கூறு கட்ட மாடு 7 கட்டு பிள்ளை தின்ன மாதிரி ஒரு ஏக்கர் காட்டை ஓட்டணும்னு மாட்டை கொண்டு போய் கட்டினா அரப்பு ஒரு பொழுதுல ஓட்டுற ஏற 3 நாளைக்கு ஓட்டுமா, ஆனா ஏறு போன பாரு இல்லையா. எவ்வளவு பில்லு போட்டாலும் திங்குமா, பில்லு தாங்க ஆலியாகுமா தவிர மாடு தேராதான். அந்த மாதிரி என்ன சாமி எனக்கு கல்யாணம் ஆச்சே, உனக்கு பிள்ளைங்க இருக்குதா? அதத்தமா அப்படித்தமா புழு பூச்சியா குழந்தை இருக்கதான் தான் கேக்குறேன். இவன் பண்ற வேலை எல்லாம் சொட்டையும் பண்ற வேலை. புழு பூச்சா? புழு பூச்சின்னா எங்க குழந்தை அப்படி கேளுப்பா. அண்ணா எனக்கு திருமணமாகி எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது அண்ணா. ஒரே ஒரு குழந்தை? ஆமா. யாரு மாதிரி? என்னுடைய மகனா அண்ணா.
மாட்டிடுறா சொர ஒன்று எடுத்துடா சொர ஒன்று எனக்கு பிள்ளை இருக்குதான்னு கேட்டியே என்னுடைய மகன் ஒரே ஒரு பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை ஆசைக்கும் பாசத்திற்கும் சரி சரி என்னுடைய சொத்துக்கும் ஆஸ்திக்கும் அழகான ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை யாரும் அது ஆம்பளை பிள்ளைடா ஆம்பளை பிள்ளை. உன்ன மாதிரி சொங்கி சோப்பலாங்க இல்லையா என் பிள்ளை அடா, என்ன பார்த்தா அப்படி தெரியுது பிச்சினோ பிடிச்ச நாயாட்டு இருக்குது சோ சேட் வெரி ராங் ப்ரோ என்னப்பா நாய் கிடக்கிற கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிந்தியா எப்படி ஏமா நாய் கிடக்கிற கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிந்தியா அந்த மாதிரி பவ தெரியாத யாரோ பண்ணாங்கட்ட போ வெரி டிப்ரேஷன் ப்ரோ வெரி டிப்ரேஷன் மண்டு ஷாட விட்டு அடிச்சா விட தப்புறான் உங்களை இல்லைங்க அங்க குந்திருக்கா மாதிரி டோப்பா தலைவர் அவனை சொல்றேன் சரி சரிம்மா அப்படி இருந்தாலும் இருந்தாலும் ஆஸ்தைக்கு என்னுடைய பாசத்திற்கு ஒரே மகன் லோகிதாசன் லோகிதாசன் என் மகன் உன் மகன் ஆமா ஆகட்டும்மா அப்படி இருந்தாலும் என் பதியாகி என் மன்னவரை நான் சீக்கிரமா போய் பார்க்கணும் சீக்கிரமா போய் பார்க்கணும் எங்க வீட்டுக்காரர் பாத்தியாடா உங்க வீட்டுக்காரர் பாத்துனே ஏய் எங்க வீட்டுக்காரர் எப்படி எப்படின்னா உன்னோட ரெண்டு மடங்கு அதிகமா இருக்காது